ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் வீடியோ போடலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் முடியவே மாட்டேங்குதுங்க. குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமே கிடைக்கும் போல இருக்குது. ஏன்னா நான் இப்போ வீட்டு வேலையும் பார்க்கணும், கடையும் நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதுக்கு நடுவில் டிஃபனும் செய்யணும், லஞ்சு எல்லாமே கரெக்டாக போகுதுங்க. ஊர்லேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு ஸ்வீட் செஞ்சேங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இது என்ன ஸ்வீட்டா இல்லை அமிர்தமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் இந்த திருட்டுத்தனம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் ஸ்வீட் செஞ்சேன், பலாப்பழ ஸ்வீட்டு. அதில் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீதி குட்டீஸ் வந்து ஒரே நாள்லேயே காலி பண்ணிட்டாங்க. நான் இதை ஒரு 3 டேஸாக வச்சு சாப்பிட்டேங்க. குழந்தைங்களுக்கு கூட காமிக்கலை. இதோட ருசி எனக்கு அந்தளவுக்கு இருந்தது. இது என்ன அமிர்தமான்ற அளவுக்கு எனக்கு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பலாப்பழம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் அமிர்தம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருந்தது. நாங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டா எப்படி? நீங்களும் இந்த ரெசிபி தெரிஞ்சுட்டு சாப்பிட்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு நான் எதுவுமே சாப்பிட்டது இல்லைங்க. உண்மையாகவேங்க டைமாக குழந்தைங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு சாப்பிட்ட ஒரே ஸ்வீட் இதாக தான் இருக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அப்படி இருந்ததுங்க. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணலன்னா எப்படி? அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியா சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த டயலாக் தான் மைண்ட்லேயும் போச்சு. 3வது நாள் நல்லா மாட்டிக்கிட்டேன். மம்மி நீங்களா இப்படி சாப்பிட்டது அப்படின்ட்டு. ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருந்ததுங்க. 19 கிலோ பலாப்பழம் எங்களுக்கு உண்மையாகவே 3 நாள் தான் வந்தது. நாங்கள் பாதி அளவுக்கு பழமாக சாப்பிட்டோம். மீதி இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ வேஸ்டெல்லாம் ஆகாது. பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டா சூடுன்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூடு குறைஞ்சிரும். எவ்வளோ பழம் வேணாலும் சாப்பிட்லாம். சரி, பலாப்பழம் ஸ்வீட் செய்யலாமா? பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை நல்லா மணமாக கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுக்கணுங்க. இதுக்கு மெயினாக கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். வறுத்த ரவையை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் ரவைக்கு 1 கப் பலாப்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். அதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. சீக்கிரமாக கொதி வரும். அப்போ தான் கொதி வந்ததும் வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா அப்சர்வ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் ஏன் வைக்க வேண்டாம்னு சொன்னேன்னா பலாப்பழம் கரைஞ்சிரும். அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சா கடகடன்னு கொதி வந்துடும். நம்ம ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு நான் 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு 1.5 கப் வெல்லமே போதுமானது. ஏன்னா பலாப்பழம் அப்படியே தேன் மாதிரி இனிப்பாக இருந்தது. வெல்லம் நல்லா கரைஞ்சி ரவையில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் கம்மியாக சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் 3 நாள் 4 நாள் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது ஊற 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 அடுத்த நாள் சாப்பிட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பலாப்பழ சீசன் இருக்கும்போதே ட்ரை பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு முந்திரி திராட்சை பிடிக்குன்றதால 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். உங்களுக்கு இது ஆப்ஷன் தான். நீங்கள் முந்திரி திராட்சை போடாமலே நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதால தான் இது சேர்க்குறேன். முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து இதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஊற தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட அது நல்லா ஊறி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதோட ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவாமிர்தம் மாதிரி இருந்ததுங்க. இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். ஒரே பாராட்டு தான் வீட்டிலலாம். ஐயோ எப்படி செஞ்ச, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி பண்ண அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு பலாப்பழம் சேர்த்தது தான் அவ்வளோ ருசி கொடுத்துருக்கு. பசங்க அப்படி சாப்பிட்டாங்க. உடம்புக்குமே ஒன்றும் பண்ணல. அவ்வளோவும் அழகாக ஜீரணமும் ஆயிடுச்சு. திரும்ப கேட்டு சாப்பிட்டாங்க. 3/4 கிலோ செஞ்சேங்க. பத்தவே இல்லை குழந்தைங்களுக்கு. இன்னும் இல்லையான்னு அதுங்க வந்து கேட்கும் போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பலாப்பழமும் நாங்கள் காலி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு பத்தவே இல்லை. உண்மையாகவே இன்னும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கலாம் போல் அப்படி தான் தோணுச்சு. நீங்களும் இந்த அமிர்தத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஹெல்த்து சரியில்லாதால 2 வேளையுமே இப்போ ரைஸ் வச்சிடுறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ஒயிட் ரைஸு
முட்டை வறுவல் பண்ணிவிட்டு விட்டாச்சு சிம்பிளாக. அப்படியே நைட்டுக்கும் இதே தான். வயிற்றில் இன்னும் சின்னதாக அந்த ஹோல் வந்து க்ளோஸே ஆகலை. அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்ததும் திரும்ப ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஆகிற வரைக்கும் சிம்பிளான லஞ்சோடு அப்படியே முடிச்சு விட்டுறலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். உடம்பு முக்கியம் இல்லையா? இவர் யாருன்னா நம்ம தெருவுக்கு புதுசாக வந்திருக்கிறவர். புதுசாக அவர் வந்தவர் இல்லை, கொண்டு வந்து விடப்பட்டவர். தாய்கிட்டேருந்து குட்டிங்களை பிரித்து விடுறேன்னுட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக இருக்கிற ஏரியாவில் கொண்டு வந்து குட்டிங்களை போட்டு போயிடுறாங்க. அந்த குட்டி 2 குட்டியில் ஒரு குட்டி நாய் கடிச்சே சாவடிச்சிருச்சு. இந்த ஒரு குட்டி ஒளிஞ்சு இருந்ததால் தப்பிச்சிருக்கு. தயவுசெய்து தாய்கிட்ட இருந்து நாய்க்குட்டியை பிரிக்காதீங்க. நீங்கள் சாப்பாடே போடலனா கூட பரவாயில்ல, எதுவுமே செய்ய வேண்டாம். அது அவங்க அம்மா கூட இருக்கட்டும். ஏன்னா அவங்க அம்மா மற்ற நாய் கடிச்சா கூட பாதுகாக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி பாதுகாக்க முடியாது. இப்போ இவன் தெருவில் இருக்கிறதால சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் அலையிறான், நாய்ங்களுக்கு ஒரு பக்கம் பயப்படுறான், இந்த மக்கள் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, ரொம்ப பயப்படுறான். தயவுசெய்து இந்த மாதிரி தாய்கிட்ட இருந்தெல்லாம் பிரித்து பாவத்தை வாங்கிக்க வேண்டாம்ப்பா. ஆனால் ரொம்ப மனசாட்சியே இல்லாத மனுஷங்களாம் இருக்கிறாங்க. ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே கிடையாது. இப்போ ஒரு வீடியோ கூட வைரலாக போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு 10 நாய் கூட ஒரு நாய் மேலே ஒரு பாப்பா சவாரி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10 நாய் கடிச்சு கொதறிடுச்சு அப்படின்ட்டுலாம் வரும். ஆனால் ஒரு 10 நாய்க்கு நடுவில் ஒரு குழந்தை சேஃபாக போயிட்டுருக்கிறது வந்து இந்த வீடியோ அவ்வளோ வைரலாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையாகவே அதை பார்த்து. கொஞ்ச நேரம் விக்கியை கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு மார்க்கெட் போயிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கிறதெல்லாம் கீழே அடிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுருவேன். அதை முதல்ல சமைச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து சமைப்பேன். இப்போ இந்த சனிக்கிழமை நான் வாங்குகிறேன் அப்படின்னா திரும்ப அடுத்த சனிக்கிழமை தான் அதே டைமில் தான் வாங்குவேன். ஒரு வாரத்துக்கு அப்படியே நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் சூப்பராக இருக்கும். தாம்பரம் மார்க்கெட்டில் வாங்கினா மட்டும்தான் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரம் வச்சுக்க முடியும். நான் வேறு எங்கே வாங்கினாலுமே 5 நாள் 6 நாளைக்கெலாம் வரவே வராது, நல்லா இருக்காது. ஸோ அங்கே போனால் மொத்தமாக அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த பித்தப்பை எடுத்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண இடம் இது தான், வயிற்றில், அதாவது வயிற்றுக்கு மேலே, சரிங்களா? இந்த இடத்துல இந்த ஒரு ஹோல் மட்டும் க்ளோஸே ஆக மாட்டேங்குதுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இப்போ பிரச்சனையாக பண்ணுது. உங்களுக்கு எதனா தெரிஞ்ச மெடிசன் இருந்தால் சொல்லுங்கள். நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டேன், வேர்வைப்படாமல் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணாலும் நம்மளால் வேலை செய்யாமல் வேறு இருக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால தான் வீடியோவே போட முடியல. மெயினாக ட்ரெஸ் போட முடியல. நம்ம ஒரு வீடியோவுக்கு நைட்டி போட்டுட்டு நம்ம வந்து வீடியோ போட முடியாது. அதுக்காகவே நான் வீடியோ மேக் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறேன். ஸ்கூல்னு ஒரு 3 to 4 டேஸில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். லஞ்சுக்கு ப்ரீ மிக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் டிஃபன் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரைஸ் வடிச்சிட்டோன்னா அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரீ மிக்ஸில் ஃபஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டில் எது இருக்குன்னா தக்காளி தொக்கு, இன்னொன்று புதினா துவையல், புளியோதரை மிக்ஸ். இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்பப்பெல்லாம் முடியலையோ சாதம் மட்டும் வடிச்சிட்டு முட்டை பொரியல் பண்ணி கொடுத்துட்டோன்னா, இந்த ப்ரீ மிக்ஸை கிளறி கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு வேலை. நமக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், லஞ்சும் நல்லதாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீ மிக்ஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் அது உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் நல்லா இருக்கும். ஏன்னா இது நாள் பட நம்ம வச்சுக்க போகிறதால நல்லெண்ணெய் உணவுப் பொருளை கெடாமலும் வச்சுக்கும், அட் த சேம் டைம் நம்ம உடம்பை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். தக்காளி தொக்கு 1 கிலோ அளவுக்கு செஞ்சு வச்சுக்க போகிறேன். இது 2 வாரத்துக்கு எனக்கு நல்லாயிருக்கும். 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயம் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ தக்காளி அதே மாதிரி மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துக்குங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கணுங்க. இந்த மாதிரி வதங்கினா தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா. நல்ல சுருளை வதங்கி எண்ணெய் பாருங்கள் சுற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஆச்சி குழம்பு மிளகாய் தூள்னு மஞ்சள் கலர் பேக்கெட்டில் கடையில் விற்கும், அது சேர்த்துக்கங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள். நான் சொல்கிறது சாம்பார் தூள் இல்லை, குழம்பு மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல சுருளையும் வதக்கி எடுத்தாச்சு. 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த தண்ணி சேர்க்கும்போது அந்த கிரேவி ஸ்ட்ரக்சர் நல்லா கொடுக்கும். அந்த மிளகாய்த்தூள், அந்த வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக வரும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தலனா இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. நல்லெண்ணெயில் செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 படை வச்சாலும் உடம்பும் கெடாது, அந்த உணவுப் பொருளும் கெடாது. கண்டிப்பாக ப்ரீமிக்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க. உங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பும்போது ப்ரீமிக்ஸ் எதனா நீங்கள் செய்வீங்கல்ல, அதில் என்ன ப்ரீமிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வைப்பீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரோஹியோட குக்கிங் மெத்தட், சுபா டியரோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரியலாகவே நானும் உங்கள்கிட்டருந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.